திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில் வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தன. போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க ஆமாங்கன்னு மேல பாக்குற இந்த பக்கம். ஏய் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி கதவு தட்டிருந்தா நான் வந்து திறந்துருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி 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 ஐயோ குத்து பண்ண என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனையெல்லாம் கட்டி பிடிக்கலாம். ஒண்ணு சொல்லலப்பா, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்து வாங்குறவன பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். ஏய் ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிடும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி சுத்திக்கு போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும்பொழுது ஒரு இசை மழை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மழை பொழிஞ்ச நீங்க தானே. அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மழையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்ல. எப்பா சாமி தொல்லநாடோ, நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாரும் இல்ல. அவர்தான். ஏமா நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்ல. தம்பி சிட்டி தம்பி சிட்டி தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாறி வெட்டினாரே குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா.
சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுகியா? உனக்கு சட்டை ஒரு வேட்டி. என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. ஏய், நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்வாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. அட, நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல் ரீ. இல்லைங்க. இரு. ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவன் வாசிக்கிற ஃப்ளூட் மாதிரியா இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சா நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ, அவன் இம்சை தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே இப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே வேணுதான். இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரே அடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டையில ஊதுறாருங்க. இந்த ஓட்டையில மூச்சு போயிடுச்சு. அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்புறது, புதைச்சிட்டான். அட பாவீங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அனுப்புன்னு எனக்கு தெரியும். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்குழலை தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா, தொடவே மாட்டேன். இந்த கலை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போட போல நீங்க. இல்ல, ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடர்பான மரியாதை போய் உள்ள. அது போதும், போடா. எப்போ? ஆமா, பொண்ணு ஆசலா வரவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது, நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, தம்பி செட்டி, என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிற. அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னைய நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா. நான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் கிளம்புறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்னு பாக்குறேன். நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு பண்ணிக்க இங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல, நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம நான் வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணலையே? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. எல்லாம் உள் பாக்கெட் தான். அப்ப இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலான்னு. இதுதான் என் வீடு. யூர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு, வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. நீ வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துக்கலாம்.